11th Maths Chapter 3 Trigonometry Exercise 3.2 11th sum. A circular metallic plate of radius 8 cm. ஒரு circular metallic plate இருக்கு. இதோடைய radius வந்து 8 cm னு கொடுத்திருக்காங்க. and thickness வந்து 6 mm. இந்த பிளேட்டுக்கு ஒரு thickness இருக்கும். இந்த thickness வந்து அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 6 mm சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த thickness வந்து 6 mm. இந்த radius சென்டிமீட்டரில் இருக்கு. அண்ட் திக்னஸ் வந்து மில்லிமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம கன்வர்ஷன்ஸும் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, மோல்டட் இன்ட்டு பை. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மோல்ட் பண்ணுறாங்க, மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மோல்ட் பண்ணிடுறாங்க. அதாவது ஒரு செக்டார் ஆஃப் சர்க்கிள் வித் திக்னஸ் ஆஃப் ரேடியஸ் 16 சென்டிமீட்டர் அண்ட் திக்னஸ் 4 mm. இதை மெல்ட் பண்ணிவிட்டு ரேடியஸ் வந்து 16 சென்டிமீட்டர் இருக்கா மாதிரி அண்ட் இந்த ஒரு செக்டார் ஒன்று க்ரியேட் ஆகுது. இதில் ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சின்னதாக. இந்த சர்க்கிளில் 16 சென்டிமீட்டர் ஆஃப் ரேடியஸ், இதை மெல்ட் பண்ணி 16 சென்டிமீட்டர் ஆஃப் ரேடியஸ் அண்ட் திக்னஸ். இந்த திக்னஸ் வந்து 4 mm இருக்குன்றாங்க. இப்படி இருக்கப்போ இந்த செக்டாரோடைய ஆங்கிளை மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆங்கிள்னால் θ இஸ் ஈக்குவல் டு வாட்னு கேட்குறாங்க. செக்டார்னால் என்னன்னா ஒரு சர்க்கிளில் இந்த ரேடியஸ்லேருந்து ஒரு ஆங்கிள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அந்த செக்டார். இப்போ இந்த செக்டாருக்கு மட்டும் நம்ம வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அதாவது இது மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கிடைக்கக்கூடிய இந்த மோல்டன் பைக்கான ஆங்கிளை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என்னென்னா திக்னஸ் கொடுத்துருக்காங்க அண்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் அண்ட் ரேடியஸ் இது ரெண்டுத்துக்குமே வந்து இதை மெல்ட் பண்ணி இதை பண்ணும்போது ஒரு சர்க்கிள் இருக்குது, இதை மெல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சின்ன சர்க்கிள் செய்கிறாங்க. இந்த இதுலேருந்து ஏதாவது ஒரு பார்ட் செய்கிறாங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கான வால்யூம் எப்படி இருக்குன்னா V1 இஸ் ஈக்குவல் டு V2. இதிலிருந்து தான் இதை பண்ணியிருக்காங்க. பட் இதோடைய சைஸ் வேறு, இந்த சைஸ் வேறு. பட் ரெண்டுத்துக்கான வெயிட்டேஜ் வால்யூம்ன்றது போது ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தோடைய வால்யூம் ஈக்குவலாக இருக்கும்போது ரெண்டு வால்யூமை ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு இதோடைய ஆங்கிள் என்னென்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க கிவன் டேட்டாஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். சர்க்குலர் மெட்டல் பிளேட்டு ஃபஸ்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட். இதுக்கு என்ன கிவன் டேட்டா இருக்குன்னா ரேடியஸை கொடுத்துருக்காங்க. ரேடியஸ்ன்றது 8 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் திக்னஸ் வந்து 6 mmன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இது சென்டிமீட்டரில் இருக்குது, இங்கே இது வந்து மில்லிமீட்டரில் இருக்குது. எம்எம்மில் இருந்து நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா நமக்கு 10 millimeters. இதை நம்ம இப்படியும் எழுதிக்கலாம். அதாவது 10 millimeter அப்படின்றது ஒரு சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே மில்லிமீட்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 10 millimeter ஒரு சென்டிமீட்டர்னால் 6 millimeterன்றது எத்தனை சென்டிமீட்டர். இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 into 1 டிவைடட் பை இந்த 10. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா 6 millimeter அப்படின்றது 6/10 சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதை 6/10 சென்டிமீட்டர்ஸ் we are converted. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மோல்டட் இன்ட்டு பைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன ஆகுனா இது வந்து பையாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பையாக வந்து மெல்ட் பண்ணி பையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதோடைய ரேடியஸ் என்ன, அதோடைய ரேடியஸ் வந்து 16 சென்டிமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோடைய திக்னஸ், அந்த பையோடைய திக்னஸ் வந்து they are given 4 millimeters. இந்த 4 millimeter அகெயின் வந்து சென்டிமீட்டராக நம்ம மாற்றும் போது 4 divided by 10 சென்டிமீட்டர்ஸ் ஆகிடுச்சு. இதோடைய வால்யூமும் ஈக்குவலு நாங்கள் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. கிவன் வந்து என்ன வால்யூம் நம்ம ஃபைண்ட் பண்ணது ஃப்ரம் த கிவன் டேட்டாவில் நம்ம ஃபைண்ட் பண்ணது என்ன, ரெண்டுத்துக்கும் வால்யூம் வந்து ஒன்றா தான் இருக்கும். இதை மெல்ட் பண்ணி தான் அதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வால்யூம் ஆஃப் மெட்டாலிக் பிளேட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த செக்டாரோ இல்லைனா இந்த பை ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்களா, இதோடைய ரெண்டு வால்யூம் ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு மெட்டாலிக் பிளேட்டோடைய வால்யூம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதோடைய வால்யூமை ஃபைண்ட் பண்ணும்போது இதுக்கு தான் நம்மளை ஆங்கிள் கேட்டிருக்காங்க, அதாவது பைக்கான ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வால்யூமில் நம்ம என்ன பண்ணோம், ஆங்கிளை இன்க்ளூட் பண்ணி ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆங்கிள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மெட்டாலிக் பிளேட்டோடைய வால்யூம் ஆஃப் மெட்டாலிக் பிளேட், இந்த மெட்டாலிக் பிளேட்டோடைய வால்யூம்ன்றது ஏரியாவையும் திக்னஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், வால்யூம் கிடைக்கும். ஒரு மெட்டாலிக் பிளேட் இருக்குது, அதோட ஏரியாவையும் திக்னஸும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வால்யூம் கிடைக்கும். ஏரியா ஆஃப் த மெட்டாலிக் பிளேட், இந்த மெட்டாலிக் பிளேட் என்ன ஷேப்பில் இருக்குன்னா சர்க்குலர் ஷேப். சர்க்கிளுக்கு ஏரியா வந்து πr² ஸ்கொயர் யூனிட்ஸ் இன்ட்டு திக்னஸ். இந்த திக்னஸ் என்னவோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். π into r². ஸோ π into மெட்டாலிக் பிளேட்டோடைய ரேடியஸ் 8. இந்த 8 ஸ்கொயர் பண்ணணும்.
into thicknessன்றது 6/10 cm சென்டிமீட்டர்ஸ். இங்கே ரேடியஸ் ஆல்ரெடி சென்டிமீட்டரில் இருக்குது, இதை சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரே யூனிட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது 6 சென்டிமீட்டர், இது 8, இது வந்து 8 சென்டிமீட்டர். now pi into 64, 8 8s are 64ங்களா, and into 6 divided by 10. இதுதான் வந்து வால்யூம். இதை V1 கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறோன்னா வால்யூம் ஆஃப் த மோல்டட் பையை கண்டுபிடிக்கலாம். வால்யூம் ஆஃப் த மோல்டட் பை ஆர் செக்டார், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கும் ஏரியாவையும் திக்னஸையும் மல்டிப்ளை பண்ணணும். கன்சிடர் ஹியர் ஆங்கிளை கன்சிடர் பண்ணணும். டீட்டாவை கன்சிடர் பண்ணி தான் இதை நம்ம எழுதணும். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் த செக்டார்னு இருக்காங்க. இங்கே ஏரியாவையும் திக்னஸையும் மல்டிப்ளை பண்ணணும். மோல்டட் பையுடைய ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இதோடைய திக்னஸ். இதுவும் வந்து ஒரு சர்க்கிளாக க்ரியேட் பண்ணிக்காங்க. இதோட திக்னஸை நம்ம பார்க்கும்போது எவ்வளோ திக்னஸ்னால் இதுக்கு திக்னஸ் நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். பை ஆர் ஸ்கொயருங்களா, பை இன்ட்டு இந்த மோல்டட் பையுடைய ரேடியஸ் வந்து 16 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 16 ஸ்கொயர் பண்ணிக்கணும். இன்ட்டு திக்னஸ், இதோடைய திக்னஸ் எவ்வளோ, 4/10 சென்டிமீட்டர்ஸ், 4/10 சென்டிமீட்டர்ஸ் இன்ட்டு இதை இப்போ ஆங்கிளாக நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சர்க்கிளுடைய ஃபுல் ஆங்கிள் ரொட்டேஷன் வந்து நமக்கு 360 டிகிரி. பட் இதுக்குடைய ஆங்கிள் நமக்கு என்னன்னு தெரியாது. இந்த அவுட் ஆஃப் 360 டிகிரியில் இதோடைய ஆங்கிள் எதுவோ இன்னும் இருக்கலாம், ரைட்டுங்களா. இது ரெண்டு வால்யூமும் ஈக்குவல் தான். இந்த இடத்துல நம்ம ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த 360 டிகிரியில் அவுட் ஆஃப் 360ல் இதோடைய ஆங்கிள் ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸோ அதனால் இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஆங்கிள். எதுக்கு ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, மோல்டட் பைக்கு. அதனால தான் நம்ம அந்த ஆங்கிளை இந்த மோல்டட் பைக்கு இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். பை கிவன் கண்டிஷன் இது V2ன்னு எடுத்துக்கலாம், வால்யூம் 2. கிவன் கண்டிஷனில் இதிலிருந்து மெல்ட் பண்ணி தான் இந்த பை செக்டாரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு ஆங்கிள் கிடச்சிரும். ஈக்குவேட்டிங் V1 அண்ட் V2, வால்யூம் 1 வால்யூம் 2 ஈக்குவேட் பண்ணுங்கள். வால்யூம் 1 என்ன, பை இன்ட்டு 64 இன்ட்டு 6 டிவைடட் பை 10. அண்ட் வால்யூம் 2ன்றது பை இன்ட்டு 16 ஸ்கொயர் இன்ட்டு 4 டிவைடட் பை 10 இன்ட்டு தீட்டா டிவைடட் பை 360. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், இந்த ஆங்கிள் தீட்டாவை மட்டும் தான் ஃபைன் பண்ணணும். ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே நம்ம இந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, பை இருக்குது, இன்ட்டு 64 இருக்குது, இன்ட்டு 6/10 இருக்குது. இங்கே எல்லாமே இது மல்டிப்ளை 1 வரும்போது என்ன ஆகும்னா இன்வெர்ஸ் ஹைட் டிவைட்டில் வரும். இந்த பையன்றது இங்கே 1/π மாறிடும். இன்ட்டு இந்த 16 ஸ்கொயர்ன்றது 1 டிவைடட் பை 16 ஸ்கொயர் ஆகிடும். இன்ட்டு இந்த 4/10 இங்கே வரும்போது 10/4 மாறிடும். அதாவது 10 மேலேயும் 4 கீழேயும் வந்துடும். இங்கே தீட்டா இன்ட்டு 1 டிவைடட் பை 360 இருக்குங்களா. இந்த 360 கீழே இருக்கிறது மேலே இந்த சைடு வரும்போது நியூமரேட்டருக்கு 360 ஆகிடும், ஈக்குவல் டு தீட்டா. இதெல்லாம் கேன்சல்ஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். இந்த பையன் கேன்சல் ஆகிடும். இந்த 10 கேன்சல் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிமைனிங் திங்ஸ் இங்கே எழுதிக்கலாம். 64 இன்ட்டு 6 இன்ட்டு நியூமரேட்டரில் ஒரு 360 இருக்குது, டிவைடட் பை இங்கே 16 ஸ்கொயர். இந்த 16 ஸ்கொயரை 16 இன்ட்டு 16 எழுதிக்கோங்க. இங்கே 4 இன்ட்டு தட்ஸ் இட் 1ன்னு எழுதிக்கலாம், வேறு எதுவும் இல்லை. இப்போ கேன்சல் பண்ணுறதுலாம் பண்ணுங்கள். 16 4s are 64. அகைன் இங்கே 4 இருக்குது, 9 4s are 36, 90 டைம்ஸ் கிடைக்கும். இதை 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுங்கள். 2 3s are 6, 2 8s are 16, 1 4s are 4, 2 4s are 8. now 3யும் 90யும் மல்டிப்ளை பண்ணணும். 3யும் 90 நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 27 கிடைக்கும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 27, 270. அண்ட் டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது. இப்போ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 2s are 2, 3 2s are 6, ரிமைனிங் 1 5 டைம்ஸ். ஸோ தீட்டா அப்படின்றது 135 டிகிரி. இந்த 135 டிகிரியை நம்ம ரேடியனாகவும் மாற்றலாம். ஸோ ரேடியனாக மாற்றணும்னா நமக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். 180 டிகிரி அப்படின்னா பை ரேடியன். நமக்கு 135 டிகிரிக்கு எவ்வளோ ரேடியன் வேணும்னு பார்க்கணும். இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 135யும் பையை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டிவைடட் பையில் 180. நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 5ஆல் கேன்சல் பண்ணும்போது 5 3s are 15, அகைன் 3 இருக்கும், 3s are 15, 5 6 are 30, 5 2s are 10, 5 7s are 35. 9 டேபிளில் 3 9s are 27, 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12. ஃபைனலி இதை நம்ம என்ன எழுதலாம், 3π டிவைடட் பை 4.
தீட்டாவுடைய ஆங்கிள் வந்து 135 டிகிரி, அப்படி இல்லைனா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3π/4 ரேடியன்ஸாக இருக்கலாம். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். தட்ஸ் இட்.